Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி தாவரியலுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோட கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தரப்பி அரசு தேர்வுத்துறையால் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக கொடுத்துருங்க. கட்டாயம் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கட்டாயம் மார்க் பண்ணிங்க. 1 மார்க்லேயே மார்க் பண்ணியிருக்கோம். டவுட் வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி நெல் நெல் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண என்ன கொடுத்து பேடி. செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று வந்துட்டுனா கீழ்கண்டவைகள் எவை சூழல் மண்டல சேவைகள் ஒழுங்குபடுத்தும் சேவைகள் அதுன்னா ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படியெடுத்தலின் போது இன்ட்ரான்கள் வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் செயலாகும் டேஸ் அப்படின்னா இதில் ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எய்த்தல் சொல்லணும் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தாவரங்களில் மகரத்தூள் வெளியேற நிலை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 செல்டு ஸ்டேஜ். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் செல் நிலையை கம்பேர் பண்ணுறோம். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி மேட்சபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் ஹாலாட் ஹாட் அதே மாதிரி கிறிஸ்தாட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி மேட்சபிளாக. நெக்ஸ்ட் கூற்றும் காரணம் இரண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எய்த் ஒன் மார்க்னா மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோர் பண்புகளையும் வெளிப்படுத்தும் தான் இணை ஓங்குத்தன்மை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கோ டாமினன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் குட்டை மரபணு உடைய கோதுமை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நோரின் 10. நெக்ஸ்ட் இருபண்பு கலப்பு சொன்னதுனால நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா 9:3:3:1. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது ஆ மற்றும் இ. தட் மீன்ஸ் மரபுப்பொருளின் முக்கியமான கருவியாகும். அதே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டிஎன்ஏ குறிப்பிட்ட இடத்தில் பார்த்தீங்கன்னா துண்டித்தல். தட் மீன்ஸ் நம்ம இந்த கொஸ்டின் 10th நம்ம பார்த்தீங்கன்னா படித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிக்குவோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் கட் பண்ணுறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்ச கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th அகில உலக ஓசோன் தினம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஓசோன் டே செப்டம்பர் 16 ஆப்ஷன் சி. 13th 1 மார்க் திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுனா ஆப்ஷன் சி அகோரஸ் இளம மின்னார் பார்க்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 14 ஆப்ஷன் ஏ CH4 மற்றும் CO2. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா CH4 மீத்தேன், CO2 கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா செயலாக்கம் மூலம் மருந்து டிரான்ஸ்ஃபோ டெட்ராஹைட்ரோ பார்த்தீங்கன்னா எதில் உள்ள சொல் கஞ்சா செடியும் கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். மரபணு மாற்றத்தை பயன்படுத்தும் வேதிப்பொருட்களின் பெயர்கள் வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகளை தருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உணவு சங்கிலி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபுட் செயின் ஈஸியாக பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பிற்கலப்பு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டு வாட் இஸ் பேக் கிராஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயாஸ்கோரியா எவ்வாறு பார்த்தீங்கன்னா தலைவலியினை பறக்க அடைகிறது. நெக்ஸ்ட் முதல்நிலை அறிமுகப்படுத்தும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தும் வேறுபடுத்துக ரொம்ப முக்கியமான வேறுபடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவறுதலாக பார்த்தீங்கன்னா பொருளுணர்ந்த சடிதிமட இடையே உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்த விதையின் அமைப்பை படம் வரைந்து வாங்கலைக்குரிய. தட் மீன்ஸ் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் கட் ஓப்பன் டை கட் சீட். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன, இது எந்த தாவர வகுப்பில் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான வேளாண் வேதிப்பொருள் என்றால் என்ன, ரொம்ப முக்கியம். வாட்டர் அக்ரோ கெமிக்கல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 27 ரைட் த பிளான்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் சப் அல்பின் ஃபாரஸ்ட். அதே மாதிரி சட்டம் மற்றும் பொவேரி கோட் பண்ணி சிறப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். பல்வேறு வகை ஒற்றை எடுப்பு தொழில்நுட்பங்களை ஒப்பிடுங்க. 32வது கொஸ்டின் மெண்டல் ஆய்வுக்கு ஆய்வு செய்ய 7 வேறுபட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 33 பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா பிறகு நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் எய்தர் ஆச்சஸ் 2 கொஸ்டின் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதி இது எவ்வாறு உருவாக்கும் ரொம்ப முக்கியமான. அதே பார்த்தீங்கன்னா ஓங்கி மறித்தலை எடுத்துக்காட்டு விளைக்கும். அதே பார்த்தீங்கன்னா பூச்சி மகரன் சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்கள் புதிய காடுகள் தோற்றுவித்தலை தனி ஆய்வுகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா மண் அடுக்கமைவு. தட் மீன்ஸ் வாட் இஸ் சாயில் ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சாயில் ஹரிசான். தட் மீன்ஸ் மண்ணின் வெவ்வேறு அடுக்களை பற்றி விவரிக்கும். விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்குமான வழிமுறைகள் பற்றியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லிஸ்ட் த வே பை விச் சீட்ஸ் கேன் பி ஸ்டோர் பை த லாங்கர் டியூரேஷன். அடுத்து பார்த்தா செயற்கை விதை தயாரிப்பு நெறிமுறைகளும் அதன் நன்மைகளும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தொழில்நுட்ப ரொம்ப முக்கியமான. ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த
என்ன கொடுத்துருக்காங்க இன் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. அடுத்து பார்த்தா முதல் நிலை இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சிக்கு இடையே வேறுபாடு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூகேரியட்டில் டிஎன்ஏ இரட்டி, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த டிஎன்ஏ ரிஃப்ளெக்ஷன் இன் பார்த்தீங்கன்னா யூகேரியட். இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இதில் பார்த்தா மேட்ச் வந்து ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. செகண்ட் ஒனுக்கு பார்த்தா நிரப்பு மரபணுகளை பார்த்தீங்கன்னா புறத்தோற்ற விகிதம் 9:7, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்திய பசுமை பிரச்சனை தந்தையான நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், ஆப்ஷன் சி. பெண் கேமிட்டை தவறத்தின் முதல் செல் இது பார்த்தீங்கன்னா செயல்படும் பெருவிதம், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஓசோன், தட் மீன்ஸ் வந்து தோல் புற்றுநோய் அதிகரிக்க ஒரு நிகழ்வு டேஸ் வளிமண்டலத்தில் வாய்க்குறைவு காரணமாக ஏற்படுது ஓசோன், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த மணி நீர் தாவரங்களை பயன்படுத்தினா நுண்புலை நீர், தட் மீன்ஸ் வந்து கேபிலரி வாட்டர். அதே பார்த்தா வேர்க்கடலின் பிறப்பு நமக்கு பிரேசில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டாம்பெர்டின் இண்டிகாவில் பிறப்பிடம் வந்து ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தாவரத்தை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா திடப்படுத்தும் காரணியை பயன்படுத்துவது அகார், ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தாவரங்கள் திறம்பட ஒளிச்சேர்க்கை செய்ய எந்த நிற ஒளிக்கதிர் ஈர்க்கப்பட்ட நீலம் மற்றும் சிவப்பு, தட் மீன்ஸ் வந்து ப்ளூ அண்ட் ரெட், ஆப்ஷன் பி. பின்வரும் எது மரபியல் செய்தியின் சரியான வரிசை குறிக்குன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. அடுத்த 12 கேமெட்டுகள் எப்பொழுதும் கலப்புகளாக இருப்பது எனும் கூட்டம் தனித்து பிரித்தல் விதி, தட் மீன்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். நெக்ஸ்ட் வந்து தொடக்க குறியீடு என்பது ஏயுஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன்று பார்த்தீங்கன்னா தொடர் வெளிமட்ட கருவன் திசை காணப்படுவது ரிக்கா கட்சி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெடோஜெனிக்ஸ் என்பது வந்து மண், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி சாயில். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அந்த்ரோஃபிலி, அதே மாதிரி பார்த்தா மெண்டலின் மறு ஆய்வு செய்து கண்டு அறிவியல் அறிஞர்களின் இல்லை வந்து பெயர்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரபணு வரைபடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா ஜீன் மேப்பிங். பிபிஆர் பார்த்தீங்கன்னா 330 படம் வரைக உடலை கலப்பினமாக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சொமேட்டிக் ஹைபிரிடேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதைப்பந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீட் பால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலை உரமிடல் ரொம்ப முக்கியமான, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் மேன்யூரிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் ஒட்டுதல் மற்றும் பார்த்தீங்கன்னா பதியம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் பார்த்தா மெயிலா மடியத்தின் வகைகள் படம் வருது. நெக்ஸ்ட் பார்த்தா நுனி மூடல் மற்றும் அதே மாதிரி வாலாக்கம் என்ற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மரபணு மாற்றம் உணவின் நன்மைகள் மற்றும் ரொம்ப ரொம்ப மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை மற்றும் தீமைகள், புதிய காடு வளர்ப்பின் நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். நம்ம முதல்ல பாட்னி படிக்கணும், அஃபாரஸ்டேஷன் டீஃபாரஸ்டேஷனோட கான்செப்ட் தெரிஞ்சுட்டு படிங்க. அதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா படிநிலைகள் என்றால் என்ன, மண் வளத்தை மேம்படுத்த நுண்ணுயிர் உட்செலுத்தி எவ்வாறு பயன்படுத்தப்படுங்கன்னா ஆற்றல் பிரமிடு எப்போதும் பார்த்தீங்கன்னா நேரான காரணம் ரொம்ப முக்கியமான வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கருவுருக்கள் மற்றும் செயற்கை விதைகள், தட் மீன்ஸ் வந்து எம்ப்ராய்டரிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சீட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் சூரியன் படுவது பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தாவர வழிமுறை வளர்ச்சி முக்கியத்துவம். நெக்ஸ்ட் பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரிய எடுத்துக்காட்டுடன் நெக்ஸ்ட் பார்த்தா தாவரங்களில் ஆர்என்ஏ திருத்தங்கள். நெக்ஸ்ட் வந்து உயர் தொழில்நுட்ப பயன்பாடுகள். நெக்ஸ்ட் பார்த்தா புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா படிநிலை விவரிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கும். நெக்ஸ்ட் வந்து நீர்வாழ் தாவரங்கள் வகையில் அதன் எடுத்துக்காட்டு. பயிர் பெருக்க புதிய பண்புகள் உருவாக்குது, புதிய பயிர் பெருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அரிசி மற்றும் தேங்காய் பொருளாதாரம் ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் டீ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது செகண்ட் சாம்பிள் கொஸ்டின். அடுத்து தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இது ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து இணைப்பு திசை, தட் மீன்ஸ் கனெக்டிவ் திசை. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஜிஏஏ டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. தேர்ட் ஒன்று வந்து மார்க்கில் ரெஃபர் பண்ணிங்க. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிணைப்பற்ற மரபணுகள், தட் மீன்ஸ் வந்து லிங்க்டு ஜீன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு கூற்று சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 6th ஒன் ரெஃபர் பண்ணிங்க. 7th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா டிசாக்சின். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 8th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹாலட் மற்றும் மண்ணில் காணப்படும் மொத்த நீர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். 9th ஒனுக்கு ரொம்ப முக்கியமான பார்த்தா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மட்டும் பயன்படுத்தி சூரிய ஒளியின் அளவு வந்து 2 to 10% ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து நோயை உருவாக்க மனோப்ளஸ் கொசுகள் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு எந்த தாவரம் தான் ஐகோர்னியா இதில் பார்த்தா நம்ம கம்பேரிசன் ஆப்ஷன் ஏ ஐகோர்னியா, இதில் பார்த்தீங்கன்னா கிராசிபஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தா சூரிய ஒளியிலிருந்து அல்லது வலிமையாக கொதிக்கலம் இருந்து மின்சாரம் தயாரிக்கிற குறிப்பிடத்தக்க திட்டம் வந்து தூய்மை மேம்பாட்டு செயல்திறன் சிடிஎம். டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன் ஊர் தன்மை மற்றும் பூச்சி எதிர்ப்பு கொண்ட அரிசி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடோமிடா 2. நெக்ஸ்ட் 13th ஒன் ரெஃபர் பண்ணி. 14th ஒன் பார்த்தீங்கன்னா மிளகாய்க்கு சிறந்த மூலப்பொருளாக இருப்பது விட்டமின் ஏ சிஇ, தட் மீன்ஸ் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கசப்புகளின் அரசு நமக்கே தெரியும். இதில் பார்த்தா கிங் ஆஃப் பிட்டர் சொல்லும் பார்த்தா நிலவேம்பு கசாயம் ரொம்ப ரொம்ப வந்து நமக்கே தெரியும் பெனிஃபிஷியல் சொல்கிறேன். அது வந்து கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கசப்பு இருக்கிறது வந்து வேம்பு, அதுலேயும் வந்து நிலவேம்பு ஆப்ஷன் ஏ. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் கோத்துனா கருவுராக்கணிகள் என்றால் என்ன, மரபணு இடைச்செயல் என்றால் என்ன, அப்படியே கோத்துரு இந்த டயக்ராம் கோத்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரி வழி திருத்தம் வரையறுக்கும் உடல் கலப்பினமாக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாசடைந்த மண்டிலிருந்து காட்மியத்தை அகற்றும் முறையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக்கல் விதை நேர்த்திய பயன்கள். நெக்ஸ்ட் மஞ்சள் நிறத்திற்கு காரணமாக வேதிப்பொருள் இது, வேதிப்பொருள் பயன்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்துரு பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் உடல் கருவோக்கம் பயன்பாடு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். வெப்ப அடுக்கம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி தொலைவுணரி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் சிறப்பு பயன்கள் ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செயற்கை தெருமுறை 5 மார்க் பாருங்கள். சூழ்கள் பல்வேறு இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓங்கு தன்மை மறைத்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி சடிதி மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் பொருட்கள் கொள்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பு பயன்பாடு வரிசைப்படுத்துக. தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புற அமைப்பில் காணப்படும் தகவமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிதைவு செயல்முறை பல்வேறு வகைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன் குறைதல் முக்கிய விலை ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறை, அதே இயற்கை பூச்சிக்கொல்லி வீதம் தயாரிப்பு, அதை கையாளும் விதம். இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபைபரும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4th சாம்பிள் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து வண்டுகள், தட் மீன்ஸ் பீட்டில். செகண்ட் ஒன்றுக்கு வந்து 12:3:1. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாக்னஸ் யோசன், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணோம். பிஎஸ்ஐ மரபணு பெற்ற தாவரம் பார்த்தீங்கன்னா நார்சிசஸ் சூடோ நார்சிசஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு கரெக்ட், செகண்ட் ராங். சிக்ஸ்த் ஒன்று குறுகிய கால ஒரு பருவ வரநிலை தாவரம் வந்து ட்ரிப்ளஸ், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி தவறான கண்டுபிடிப்பு எலி, ஓணான், முயல், பருந்து, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அயல்நாடு தாவரங்கள் பற்றிய சரியான இணையை கண்டுனா இதில் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணக்கூடியதான் மேட்ச். நெக்ஸ்ட் பார்த்து கடல் பாசி தவறான குட்டி, இது வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன், இந்த 9th ஒன் வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன் நோய் எதிர்ப்பு திறன் உடைய மிளகாய் ரகம் வந்து பூசா சடாவர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. இது கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் வந்து ரெஃபர் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10th ஒன். 11th ஒன் ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு கூற்று சரி காரணம் சரி, தட் மீன் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th ஒன் வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டி இந்த பாரம்பரிய தோல் பராமரிப்பு பணி பொருளாக பயன்படுது கொண்டை கடலை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் கிராம். அடுத்து வந்து 15th ரெஃபர் பண்ணிக்க. 2 மார்க் அப்படியே கோத்து பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மரபுசாரா பாரம்பரியங்கள் என்ற பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்கள் எவை. நெக்ஸ்ட் பார்த்தா சதுப்பு நிலத்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தாங்கி கடத்தி வகை, தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வெக்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வெக்டர்னா. நெக்ஸ்ட் பார்த்தா தொலைவு ரிமோட்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். கலப்பின வீரியம், தட் மீன்ஸ் வந்து ஹெட்ரோசிஸ். நெக்ஸ்ட் வந்து அலாயின் பயன்கள், தட் மீன்ஸ் வந்து மென்ஷன் யூஸ் ஆஃப் அலான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சட்டன் மற்றும் பார்த்தீங்கன்னா வேரி கோட்பாடு சிறப்பம்சம், இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஸ்டினா இலை வளர் மொட்டுக்கள் வரையறுக்கு. அதே மாதிரி அனுபவ விதி என்றால் என்ன, தடை கட்டுக்களம் என்பது எது, திசு வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கூட்டு பரிணாமம் வரையறு, தாவர சுட்டிகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் எவை, காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து நெல் ஜெயராமன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரபணு வரைபடத்தோட. நெக்ஸ்ட் பார்த்தா 5 மார்க் கொஸ்டின் காளான் வளர்ப்பின் படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரபிடசிஸ் பார்த்தீங்கன்னா தாலியான தாவர முக்கியத்துவம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிசெல் புரதம் பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்ஷன் அப்ளிகேஷன் சிங்கிள் செல் புரோட்டீன். அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கோம், புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலைகள் படம். நெக்ஸ்ட் நீர்வாழ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி, இரண்டாம் வழிமுறை வளர்ச்சி வேறுபாடுகள் கொடுத்துன்னு கட்டாயம் படிங்க. நம்ம 10th சொல்லியிருக்கோம். அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வன விரிவாக்கம் எங்கள் முக்கிய செயல்பாடுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 விதை தாவர வளர்ச்சி முறையை பொறுத்து கருவூன் திசை வகைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறுபாடு முக்கியத்துவம் 3 எழுதுங்க. பட்டாணி தாவரத்தை மரபணு எழுது, கனி மற்றும் மலரம்பு. ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th எந்த சப்ஜெக்ட் தான் முதல் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பிடிஏ கொஸ்டின் முதல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இந்த சாம்பிள் கொஸ்டின். இந்த சாம்பிள் கொஸ்டின் கட்டாயம் கோத்துரும். இதில் இருக்கிற 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக மார்க் பண்ணி இதை மட்டும் படிச்சுன்னு கட்டாயம் நல்ல மார்க். திருப்பி சொல்கிறேன், இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களா போதும். நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் கட்டாயம் பாட்டி நல்லா எடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் நிறைய கொஸ்டின் வருது, நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் மேக்ஸிமம் சரியாக தான் இதில் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு மார்க் முக்கியம். நமக்கே ரொம்ப வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 2 பப்ளிக் எழுதிருக்கேன் 10th +1. ஸோ அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தான் +2 பப்ளிக். ஸோ அதனால் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.